ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பைப்பிங் எப்படி கட் பண்ணேன்னு சொல்ல கொடுக்குறேன். இது மாதிரி துணி தான் நம்மளோட கிடைக்கும். கடைசியாக ಮೇಮೆ நம்மள ಸ್ಕೇಲ್ ಕತ್ತಿಯಾಗನ ಮೇಮೆ ನಮಗೆ ಕಾಣೋದಕ್ಕೆ ஏன்னா நம்ம கிராஸ் தான் வேணும். கிராஸ் கட் பண்ணால் தான் பைப்பிங் நல்லாயிருக்கும். மேம இப்படி நம்ம 115 inch இது இங்கே வேணாம். இங்கேருந்து 115 இவ்வளோ அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஓகே. இது மாதிரி பெனில் பண்ணக்கூடாது, சாக் பீஸில் தான் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வேஸ்ட்டாக போகணும். நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் அப்படி பைப்பிங் வரும். ஈஸி தானே. அப்புறம் இது மாதிரி மடிச்சுட்டு நான் சொல்ல கொடுக்குறேன். இது மாதிரி மடிச்சுட்டு அங்கே இதில் நெக்கில் போட்டு அட்டாச் பண்ணணும். இங்கே பாருங்கள், அன்னைக்கு கட் பண்ணது நம்ம பேக் எடுத்துகிட்டு பேக்கில் 1/2 inch போட்டு ஃபோல்ட் பண்ணிக்க. 2 inch நம்ம எடுத்து வச்சுட்டுக்கிறதுக்குனே ஃபோல்டு பண்ணி அங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் டாக் இருக்குன்னே, அது டாக்கு நான் மார்க் போட்ட மாதிரி இங்கே 1/2 inch போட்டு இப்படி அடிச்சுக்கோங்க. இப்படி வரும். அதே மாதிரி இங்கே இப்படி அடிச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த பக்கம் திருப்பி நம்ம கட் பண்ணது இது இருக்குன்னு இது ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ண தெரியுமா? எப்படி ஜாயின் பண்ணணும்? எப்படி ஜாயின் பண்ணால் அழகாக பைப்பிங் வரும். அதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி மடிச்சுட்டு இப்படி ரவுண்டாக ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு ஸ்டிச் போட்டுடுங்க. ஸ்டிச் போட்டு இங்கே மடிச்சிட்டுன்னா பைப்பிங் வரும். அது மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் இப்படியே 1/2 inch வச்சு இங்கே அடிங்க. இது மாதிரி அளவு ஜக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சென்டரில் நம்ம மார்க் போட்ட மாதிரி எப்படி இங்கே சென்டரில் இருந்தில் இங்கே எடுத்துட்டுனா ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே 1/2 inch வைங்க. 1/2 inch வச்சுட்டு இங்கேருந்து இங்கே அடிங்க. இங்கே 1/2 inch போட்டு அடிங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஸ்லீவு அதே மாதிரி எப்படி மடிச்சுட்டு 1/2 inch மடிக்கணும். 1/2 inch 1 inch ஒரு இதில் அளவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க எப்படி சொல்லணும்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஜக்கெட்டுக்கு உங்கள் இது பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாம் கையில் சுமின்ஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ரெண்டுமே இப்படி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இது கீழே ரெண்டு சேர்த்து வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு எடுத்து இந்த பக்கம் அப்படி ஸ்டிச் போட்டுட்டு இங்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. இந்த கார்னர் இருக்குன்னே இது எப்படி வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்படி கரெக்டாக வரும். இதை மடிச்சிட்டோன்னா கரெக்டாக வரும்.
சரிங்களா. அப்புறமா இது பாட்டி ஜாயின் பண்ணனா இது என்னென்னா இப்படி மடிச்சுட்டு இங்கே ஃபினிஷிங் பண்ணுவோன்னே, இங்கே ஃபினிஷிங் வரோடனே அப்படி ஃபினிஷிங்னால இப்படி மடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு அப்படி போய் இப்படி மெஷர்மெண்ட் போட்டு இப்படி மடிச்சுட்டு அடிங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா எனக்கு தனியாக வீடியோ பண்ண கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி வேணும்னா நீங்கள் சொல்லணும்தான் இது பண்ணணும். ஸ்லீவ் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா என்னென்னா இப்படி வரும்னு இப்படி வந்த அப்புறம் ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் இந்த பக்கம் ஃப்ரண்ட் இங்கே வருதா, ஃப்ரண்ட் இதுக்கு இல்லை, அடுத்தது இங்கே தான் ஃப்ரண்ட். ஏன்னா நம்ம இங்கே கர்வ் கட் பண்ணிட்டோன்னே அதில் சென்டரில் வச்சுட்டு அப்படி நம்ம சென்டர்லேருந்து இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து திருப்பி இங்கே அடிச்சுக்கலாம். ஓகே, அது அவங்க தெளிவாக வேணும்னா நான் அதை தைக்கிறேன்னு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். வேறு ஏதாவதுன்னா சொல்லு.